ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தப்பம், பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு கடாயில் 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது 100 கிராம் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். காஞ்ச வேர்க்கடலை தானே இந்த சட்னி செய்ய முடியும், பச்சை வேர்க்கடலை செய்ய முடியாது. இப்போ காஞ்ச வேர்க்கடலை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ வேர்க்கடலை வறுபட்டதும் 1/4 கப்பு போல் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். பொட்டுக்கடலுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா 25 கிராம் இருக்குங்க. இப்போ பொட்டுக்கடலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 2 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இது கூடவே இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கல் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி கொடுத்துக்குங்க. இப்போ வதக்கி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதோட தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இப்போ சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணியாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப ருசியாக இருக்கும். சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.